தலைவர் ம். திருமாவளவன் அவர்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய வயசோ, தகுதியோ, அனுபவமோ அண்ணாமலை போன்ற தற்கூறிகளுக்கு கிடையாது. முதல்ல அத நான் பதிவு பண்ணிடுறேன். திருமா அவர்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல, அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்திலேயே அவர் முதல்லயே பதிவு போட்டுட்டாரு. இந்த மாரி நான் கோவிலுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன் அப்படின்னு. அந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் அர்ச்சகர் வந்து இவருக்கு விபூதி வைக்கிறது இருக்கு. அந்த 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 வீடியோலயே இருக்கு. உண்மையிலேயே விபூதி வெளியில தெரியக்கூடாது. இத திருட்டுத்தனமா பண்ணணும்னு நெனச்சிருந்தா, டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அந்த வீடியோ பதிவு போட வேண்டிய அவசியமே கிடையாது. வெளிப்படையா அவர் பதிவு போடுறாரு. அர்ச்சகர் தன்னுடைய இதுக்காக அவர் பூஜை பண்ணிட்டு கொண்டு வந்து திருநூற வைக்கிறாரு. அவருக்கு இஷ்டம் இல்ல. அவர் அத கலைச்சிடுறாரு. அது அவர் தரப்பு அவருடைய தனிப்பட்ட உரிமைங்க. அத அவர் திருட்டுத்தனமாவும் செய்யல. அங்கேயும் கேமரா முன்னால தான் அவர் செஞ்சாரு. உங்களுடைய உணர்வுக்கு நான் மதிப்பு குடுக்குறேன். நான் கோவிலுக்கு வந்திருக்கிறேன். ஒரு எம்பியா நான் கோவிலுக்கு வந்திருக்கிறேன். நீங்க எனக்கு விபூதி வச்சு விடுறீங்க. அந்த உணர்வ நான் மதிக்கிறேன். அதுக்கப்புறம் இது எனக்கு தேவையில்ல. ஏன்னா இதுல எனக்கு உடன்பாடு இல்லன்னு நான் நினைக்கிறேன். அத நான் எடுத்துறேன் அவ்வளவுதான். அத எதையுமே அவர் திருட்டுத்தனமா கேமராவுக்கு பின்னாலயோ, இல்ல தூணுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டோ அவர் பண்ணல. வெளிப்படையா கேமராவுல தான் அவர் பண்றாரு. ம். ஆனா நீங்க அப்படி பண்றீங்களா? உங்ககிட்ட ஏதாவது வெளிப்படை தன்மை இருக்கா? ஏதாவது டிரான்ஸ்பரன்சி உங்ககிட்ட இருக்கா? அவர் தன்னுடைய நிலைப்பாடுல என்னைக்குமே மாறல. இன்னைக்கு இதே தொடர்ந்து மாரி சிதம்பரம் தொகுதியில இருந்து அவர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா, ஆன்மீகவாதிகளும் சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டு தானே அவர தேர்ந்தெடுக்குறாங்க. அப்போ அவருடைய நிலைப்பாடை, அவர் கொள்கைகளை அவர் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுதுல்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆன்மீகத்த தாண்டி ஒரு நல்ல எம்பியா இருக்கிறாரா, தொகுதி மக்களுக்கு நல்லது செய்றாரா அப்படிங்கிறத பார்த்து தானே ஓட்டு போடுறாங்க. அங்க என்ன அங்க இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தானா இவருக்கு ஓட்டு போடுறாங்க. பொது சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் ஓட்டு போடுறாங்கல்ல. இன்னைக்கு த விசிக வந்து 2 பொது தொகுதியில் 2 வேட்பாளரை நிறுத்தி 2 பேரும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்கன்னா அப்படின்னா, பொது தொகுதியை சேர்ந்த மக்களுக்கும் விசிக மீது ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அவர ஒரு தலித் தலைவரா மட்டுமே அவங்க யாருமே பார்க்கல. இன்னைக்கு பொது சமூக நீரோட்டத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட்டா சனாதன கொள்கைகளை தொடர்ந்து எந்தவித சமரசமும் இல்லாமல் தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய கள போராட்டம் செய்யக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழ் டாக்டர் திருமாவளவன் தான்.